அவையார் என்ன சொன்னா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியும். இந்த மாட்டை கமலையாட்டத்துல கட்டிக்கிட்டு நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு விவசாயி. அது வாய்க்கால் ஓரத்துல புல்லு முளைச்சு, புல்ல பசுமாட்டு சாப்பிட்டு அந்த பசுமாட்டோட பாலை நாங்க குடிச்சோம். அப்ப குழந்தை உணவு காசு இல்லாம எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டாட்டா அல்லது இன்னொரு பெரிய கம்பெனி தயாரிக்கிற பைப்பை கொண்டு போய் நிலத்துல போட்டு நேர தண்ணியை கொண்டு போய் அந்த செடிக்கு பக்கத்துல சொட்ட விட்டுறோம். வாய்க்கால் வழி ஓடல தண்ணி, அங்க புல்லு கிடையாது, நெல்லும் குட்டையாகி போச்சு, மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. அப்போ இந்திய பிரதம மந்திரி சொல்றாரு, இட் இஸ் ஏ நேஷனல் ஷேம், தேசிய அவமானம். என்ன தேசிய அவமானம்? 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்ல 43 விழுக்காடு குழந்தைகளுக்கு சத்தான உணவு இல்லாதனால வளர்ச்சி இல்லாம, வயிறு மட்டும் வீங்கி, கைகால் சரியில்லாம, இரத்த சோகையில பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில மொத்த குழந்தைகள்ல, நாட்டுல இருக்கிற குழந்தைகள்ல பாதி குழந்தைகள் இப்படி இருக்கு. இது தேசிய அவமானம்னு சொன்ன. ஏன் அவமானம்? இயற்கையில இருந்து விலகி வந்தது.